Hi friends, welcome back to my channel Savvy Learner. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்ஸில் சாப்டர் 2ல இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எப்படி போடணும் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் ஒரு அக்கௌண்ட், அதாவது ரெசிப்ஷன் பேமெண்ட் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதோட வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நம்ம ரெசிப்ஷன் பேமெண்ட்லேருந்து போடுறது தான் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம்னா அதே தான். ஸோ இது வந்து எப்போ வரும் அப்படின்னா, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ மொத்தம் 3 ஸ்டேஜஸ் அதில். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இட்ஸ் அ சம்மரி ஆஃப், ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் அ summary of income and expenses. ஒரு என்னென்ன இன்கம் நமக்கு வந்திருக்கு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்மள்ட்ட இன்கம் சர்ப்ளஸாக இருக்கா ஆர் டெஃபிஷிட் அப்படின்னா மைனஸ், எங்கிட்ட பேலன்ஸே கிடையாது அப்படின்றது. ஸோ எக்ஸஸ் அப்படின்னா நிறைய இருக்குது என்கிட்ட, டெஃபிஷிட் அப்படின்னா எனக்கு கம்மியாக இருக்குது. இது இன்கம். சம்டைம்ஸ் இது வந்து நெகட்டிவாக கூட போகலாம். ஸோ நெகட்டிவ் பேலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இதில் நம்ம எந்த வருஷத்துக்கு எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம ரெசிப்ஷன் பேமெண்ட்டில் பார்த்தா 3 வருஷமுமே போடுவோம். லாஸ்ட் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர் 3 வருஷமும் போடுவோம். பட் இந்த இதில் வந்து என்ன வெறும் கரண்ட் இயர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ கரண்ட் இயரோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் மட்டும்தான் எடுத்துப்போம். சம்டைம்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் இயரில் கரண்ட் இயரோட எக்ஸ்பென்சஸ் நம்ம ஏதாவது அட்வான்ஸாக பே பண்ணியிருந்தாலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்போ வந்து இன்க்ளூட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து இருக்கிறது 2020 இருக்கோம். ஸோ 2020 எனக்கு ஒரு இன்கம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் எப்போது 2019, நெக்ஸ்ட் இயர் என்னது 2021. ஸோ அப்போது இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர், இது வந்து நம்மளோட கரண்ட் இயர், இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட், அதாவது சப்சிக்வெண்ட் இயர், நெக்ஸ்ட் இயர். அப்போது இதுதான் நம்மளோட கரண்ட் இயர். ஸோ இந்த 2020 நமக்கு 19 அட்வான்ஸ்டாக வந்திருக்கு அப்படின்னா, அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து 1990 ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், பட் 2020 நான் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸாம் சம்ஸ் போடும்போது ஒன்றும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ இந்த அக்கௌண்ட் என்ன நேச்சர் அப்படின்னா, நாமினல் தான் இதோட நேச்சர். அப்போ என்ன நம்ம பண்ணுவோம்? ஸோ நாமினல் அப்படின்னா என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். ஸோ இதுதான் இதோட நேச்சர். அப்போ என்ன? டெபிட் நம்ம என்னென்ன பண்ணணும்? எக்ஸ்பென்சஸ், லாஸஸை டெபிட் பண்ணணும், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸை நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த அக்கௌண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, ஸோ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம நாமினல் மெத்தடில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நாமினல் இன் நேச்சர் அப்படின்னா, நான் இதை நான் 2ஆக டிவைட் பண்ணுறேன். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று ரெவென்யூ இன்கம். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் ரெசிப்ஷன் பேமெண்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பார்க்காதவங்க நான் இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்றது ரெக்கரிங், திருப்பியும் வர்றது தான் ரெவென்யூ ரெசிப்ட் ப்ளஸ் ரெவென்யூ இன்கம் அப்படின்றது. ஸோ இந்த டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெவென்யூ அப்படின்றது திருப்பி நமக்கு செலவு வரதோ இல்லை இன்கம் நமக்கு வரதோ. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பெண்டிச்சருக்கு எக்ஸாம்பிள் நான் இருந்தேன்னா சேலரி, ரெண்ட்டு. ஸோ இதெல்லாமே நம்ம திருப்பி பண்ணுவோம். அதாவது எவ்ரி மந்த் நம்ம சேலரி கொடுத்துதான் ஆகணும், எவ்ரி மந்த் நம்ம ரெண்ட்டு கொடுத்துதான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்பெண்டிச்சருக்கு அதை நம்ம சம்ஸ் போடும்போது நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெவென்யூ இன்கம்ன்றது நமக்கு என்னென்னா கமிஷன் ரிசீவ்ட். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுல கமிஷன் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா ஸோ அது. நெக்ஸ்ட்டு ரெண்ட்.
நம்ம கடையோ இல்லை வீடோ நம்ம ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம், நமக்கு எவ்ரி மந்த் நமக்கு ரெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி மந்த் நமக்கு செலவோ இல்லை 2 months or 3 months விட்டு நமக்கு வரக்கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த் வராது, பட் நமக்கு 3 months ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் வரும்ல. ஸோ அந்த மாதிரி திருப்பி வர்றது தான் நம்ம ரியல் ரெவென்யூ அப்படின்றது. பட் இதுவே வந்து கேபிட்டல் அப்படின்னு வரும். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேபிட்டல் அப்படின்றது எப்பயாச்சும் ஒன்ஸ் நடக்கிறதா, ஸோ அக்கேஷ்னலாக நடக்கிறது தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ சில ஃபண்டு நமக்கு ப்ராப்ளமாக இருந்தால் தான் நம்மளோட இடத்த விற்போம். ஸோ அந்த மாதிரி தான் கேபிட்டல்ன்றது அந்த அது வந்து பெரிய அசட்டை சொல்லலாம், அசட், லேண்டு. ஸோ அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டை தான் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து திருப்பி வராது, பட் எப்பயாச்சும் ஒரு தடவை வரும். அதுதான் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் சரி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நெக்ஸ்ட் கேபிட்டல் இன்கம். ஸோ இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் நம்ம இதை டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். வெறும் நம்ம இதில் வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவென்யூ இன்கம் மட்டும் தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, ஸோ ரெவென்யூ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எது போடணும் போடக்கூடாதுன்னு. ஸோ நம்ம லாஸ்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் நம்ம நான் கேஷ் ஐட்டம்ஸை போட்டிருக்க மாட்டோம், பட் இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேஷ் ஐட்டம்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதில் கேன் ரெக்கார்ட் இதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் கேஷ் ஐட்டம்ஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம்? டெப்ரிசியேஷன், profit or loss of asset, next வந்து accrued income, அப்புறம் outstanding expenses. ஸோ நம்ம இதோட டீட்டெயில்டாக எப்படி இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன நம்ம பார்த்தோம், எது இன்க்ளூட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ நம்ம இன்க்ளூட் பண்ணுறது அந்த இயரோட கரண்ட். ஸோ வேறு என்ன இதில் இன்க்ளூட் பண்ணுவோன்னா அந்த இயரோட கரண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். கரண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பென்சஸும் லாஸஸ், ப்ராஃபிட், கெயின்ஸ், இன்கம்ஸ், கெயின்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஏன் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், எதுக்காக நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் க்ரியேட் பண்ணுறோன்னா, ஸோ அந்த பர்சனுக்கு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்கம் எவ்வளோ சஃபிஷியண்ட்டாக இருக்கா, ஸோ இன்கம் நமக்கு இருக்கா, இன்கம் நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இன்கம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னா, சஃபிஷியன்ட் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுற, அதாவது நம்ம செலவு பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட இன்கம் இருக்கா அப்படின்றது தான். ஸோ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நமக்கு டீட்டெயில்டாக காட்டும். ஸோ இன்கம் நம்மள்ட்ட சஃபிஷியண்ட்டாக இருக்கா, எதுக்கு எக்ஸ்பென்சஸை செலவு பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட செலவை வந்து நம்மளுக்கு வர இன்கம்மை வச்சு தான், அதாவது வர வருமானத்தை வச்சு தான் இந்த ஆர்கனைசேஷனை நடத்துவாங்க. ஸோ அப்போது எப்படி வந்து மீட் பண்ணணும் அப்படின்றத இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் மாதிரி இதில் வந்து எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது. ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இங்கே ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தது என்னென்னா, ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து இதை ஓப்பனிங் நம்ம பண்ணுவோம், அக்கௌண்ட்டை எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, வித் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோன்னா, நோ ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம கேஷு பேங்க் ஓடதை வச்சு நம்ம ஓப்பனிங் போடுவோம். ஓப்பனிங்னா நம்ம அக்கௌண்ட் போடுவோம். ஸோ இந்த பக்கம் நம்ம டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போடுவோம். ஸோ ஆனால் இதில் வந்து அப்படி எந்த என்ட்ரிஸும் கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதே மாதிரி இதில் ரெவென்யூ, ரெண்டுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். பட் இதில் வெறும் ரெவென்யூ, ரெசிப்ட்ஸும் பேமெண்ட் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ நம்ம அக்கௌண்ட் எப்படி போடுவோம், நம்ம எப்படி போடுவோம். ஸோ காலம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண ரெசிப்ட்டும் பேமெண்ட்டும் தான். இதில் எக்ஸ்பென்சஸ் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு இன்கம்.
அப்போ ரெசிப்ட் வந்து டெபிட்டு, இங்கே வந்து கிரெடிட். இது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டெபிட், இது வந்து கிரெடிட். ஸோ மேஜர் எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஸோ நமக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிற என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் அவுட். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா சர்ப்ளஸ்ஸா டெஃபிஷிட்டா, நம்மள்ட்ட இன்கம் இருக்கா இல்லையா, இல்லை கம்மியான பேலன்ஸில் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இதில் வந்து நம்ம 3 வருஷமும், அதாவது நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், பாஸ்ட், கரண்ட், நெக்ஸ்ட். ஸோ இந்த 3 வருஷமுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். பட் இதில் வந்து வெறும் கரண்ட் இயரோடது மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். சிஒய்னா கரண்ட் இயர், பிஒய்னா இல்லை பாஸ்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் இது வந்து நெக்ஸ்ட் இயர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன இன்க்ளூட் பண்ணுவோம், இதில் வெறும் கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுவோம். பட் இதில் வந்து நான் கேஷ் ஐட்டம்ஸுமே இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ அது ஸோ கேஷ் ஐட்டம்ஸ் ப்ளஸ் ரெண்டுமே இதில் இன்க்ளூட் பண்ணுவோம். பட் இதில் வந்து வெறும் கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் என்ன நேச்சர், ரியல் அக்கௌண்ட் தான் அதோட நேச்சர். அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட் தான் இதோட நேச்சர், இதோடது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட நேச்சர். ஸோ எதுக்கு நம்ம இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் எதெல்லாம் டெபிட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தோம் ரெசிப்டெலாம் நம்ம டெபிட் பண்ணுவோம். அதே மாதிரி கிரெடிட் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுவோம், கிரெடிட் வந்து பேமெண்ட். ஸோ அதே மாதிரி இதில் நம்ம என்ன பார்த்தோம், டெபிட் சைட் நம்ம எக்ஸ்பென்சஸ் போடுவோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சரை டெபிட் சைடில் போடுறது, கிரெடிட் சைடில் வந்து எது போடுறோம், இன்கம்ஸ். அப்போது ரியல் அக்கௌண்ட்டோடது என்னது, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ரியல் அக்கௌண்ட்டோட டெபிட் என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் goes out. ஸோ அதே மாதிரி இதில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின். அப்போ இந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம், ரியல் அக்கௌண்ட்டில் நமக்கு வர எல்லாமே வாட் கம்ஸ்ன்னு உள்ளுக்குள்ளே வர எல்லாத்தையுமே நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ அப்போது நம்ம ரிசீவ் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மள்ட்டேருந்து வெளியில் போகிறது எல்லாத்தையும் நம்ம பேமெண்ட்டில் போடணும். அதாவது இப்போ நம்ம ஏதாவது கேஷ் பே பண்ணுறோம் அப்படின்னா நம்மள்ட்டேருந்து கேஷ் வெளியில் போகுது, ஸோ அது எல்லாமே கோஸ் அவுட் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நாமினலில் தான் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்ன போடணும், என்னென்ன எக்ஸ்பென்சஸோ லாஸஸோ அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போடணும். அதே மாதிரி இன்கம்ஸ்ன்றது, ஸோ இன்கம்ன்றது நமக்கு என்னென்ன இன்கம், நம்ம என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம், நமக்கு எதாவது ப்ராஃபிட் வந்திருக்கா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியம், இது முக்கியம். ஸோ உங்களுக்கு இது டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்மேட் எப்படி போகணுன்னு பார்க்கலாம்.